ராஜாதித்தன். அத்தியாயம் 7. கல்வெட்டு தகவல். திருக்காவலூர் மதுவனீஸ்வரர் கோவிலில் உள்ள பராந்தகரின் 39வது ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்று அவரது மனைவியான வில்லவன் மாதேவியாரின் பணிப்பெண் நக்கன் விக்ரமாபரணி என்பவர் அளித்த நிபந்தத்தை குறிப்பிடுகிறது. சோழ மன்னர் பராந்தகரிடமிருந்து வந்த பதில் ஓலையை ஒன்றிற்கு 2 முறையாக படித்து பார்த்தார் ராஷ்டிரகூட மன்னரான அமோகவர்ஷர். விழிகள் விரித்தார். ஒரே நேரத்தில் மகிழ்ச்சி, துக்கம் என 2 மனநிலையும் உருவானது அவருக்குள். மீண்டும் படித்தார். மதிப்பிற்குரிய அமோகவர்ஷருக்கு, தங்களின் ஓலை கண்டேன். மகள் மீது கொண்டிருக்கும் அன்புதான் ஒரு தகப்பனின் மிக பெரிய பலவீனம் என்பது எனக்கு தெளிவாகவே தெரிந்தது. அதில் தங்களுக்கு விருப்பமே இல்லாவிடினும் பெற்ற மகள் மீது கொண்ட பாசத்திற்காக எமது நாட்டோடு மன உறவு கொள்ள வேண்டி இருப்பது புரிகிறது. நாட்டிற்கு மன்னனே ஆயினும் பெண்ணிற்கு தகப்பனாக சில விஷயங்களை தவிர்க்கவே முடியாது என்பது உலக இயல்புதான். நானும் உங்களைப் போலவேதான். என் மகன் மீது அளவிடற்கரிய நம்பிக்கை கொண்டவன். அவனுக்கு விருப்பமில்லாத எந்த செயலையும் நான் செய்ய முன்வருவதே இல்லை. தங்கள் செல்ல மகள் ரேவகாவிற்கு வேறு நல்ல தகுதி வாய்ந்த மணமகன் அமைவதற்கு இறைவனோடு எனது வேண்டுதல்கள் என்ற வரிகளோடு பராந்தக சோழரின் புலி லட்சணையும் பதியப்பட்டிருந்தது. கண்களை மூடி நிதானமாக யோசித்தார். வாயிற்காவலனை அழைத்தார். இளங்கோ பிச்சியாரையும் ரேவகாவையும் உடனே இங்கு அழைத்து வர பணித்தார். என்ன அண்ணா, வர சொன்னீர்களாமே என்ற கேள்வியோடு இளங்கோ பிச்சியார் உள்ளே நுழைய பின்னாலேயே வந்தாள் ரேவகா. எதுவும் பேசாது அவர்களை நோக்கினார் அமோகவர்ஷர். கையில் இருந்த பராந்தகரின் ஓலையினை அவர்களை நோக்கி நீட்ட பாய்ந்து வந்து அதை வாங்கி பரபரப்பாக படிக்க ஆரம்பித்தாள் ரேவகா. படிக்க படிக்க அவளது கண்கள் சிவந்தன. முகத்தின் தசைகள் இறுகியது. கழுத்தின் நரம்புகள் புடைக்க ஆரம்பித்தன. ஆவேசமானால் பிறகு வீசி எறிந்தாள் அந்த ஓலையினை. ஆதித்தா, விடமாட்டேனடா உன்னை என வெறி பிடித்தவள் போல கத்தினாள். என்ன ஆயிற்று ரேவகா, ஏன் இந்த கோபம்? பதட்டமாக கேட்டார் இளங்கோ பிச்சியார். எல்லாமே முடிந்துவிட்டது அத்தை. நான் வாழ்வதற்கான லட்சியமே அழிந்துவிட்டது என கதறி அழுதாள் ரேவகா. ஒன்றுமே புரியாமல் விழித்தார் இளங்கோ பிச்சியார். சோழம் மறுத்துவிட்டது நமது ரேவகாவை மருமகளாக ஏற்க என்றார் அமோகவர்ஷர் அமைதியாக. இல்லை, சோழம் மறுக்கவில்லை. அந்த திமிர் பிடித்த இளவரசன் ஆதித்தன் மறுத்திருக்கிறான். உள்ளுக்குள் என்மேல் ஆசை இருந்தும் நாட்டு நலன் என்ற அர்த்தமற்ற விஷயங்களை முன்வைத்து இந்த ரேவகாவை மறுத்திருக்கிறான் திருமணம் செய்ய என்று அலறினாள் ரேவகா. ஒரு தலைபட்சமாக நீ விரும்பிவிட்டு அவனை குற்றம் சொல்வதில் அர்த்தமில்லை மகளே. அது மட்டும் இல்லை, நேசம் என்ற பெயரில் சோழத்தை பழி வாங்குவதற்கான எண்ணத்தில்தான் இருந்தாயே தவிர உன் நேசத்தில் உண்மை இல்லாமல் போனதுவும் ஒரு காரணம். இதையெல்லாம் முன்பே யூகித்துதான் நான் சொன்னேன் இது நடக்காது என்று என்றார் அமோகவர்ஷர். நான் அவனை விரும்பியதும் உண்மைதான் தந்தையே. அதை புரிந்து கொள்ளாமலே போய்விட்டான் ஆதித்தன் என கதறினாள் ரேவகா மறுபடியும். எது காரணம் என்பதை இனி ஆராய்ந்து பயனில்லை. உனக்காக என ஒரு முறை என் மதிப்பை விட்டு கீழிறங்கி ஓலையும் அனுப்பி பதிலும் பெற்றாயிற்று. இனி நடந்ததை மறந்துவிடு என்று அமோகவர்ஷர் முடிக்கும் முன்பு, மறப்பதா? நானா? என்னை ஒருவன் நிராகரித்ததை அத்தனை எளிதாய் மறந்துவிடத்தான் முடியுமா? அவ்வளவுதான் நம் விதி என்று ஒதுங்கிவிடத்தான் இயலுமா? எது என் வாழ்வின் லட்சியம் என நினைத்திருந்தேனோ அதையே இல்லாமல் செய்துவிட்டவனை நான் மறந்து விடுவேனா என்ன? மறக்கவும் மாட்டேன், அவனை மன்னிக்கவும் மாட்டேன் என்று ஆவேசமாக பேசினாள் ரேவகா. என்ன செய்ய நினைக்கிறாய் ரேவகா? தவறாக எதையாவது செய்து நம் குலத்திற்கு களங்கம் விளைவித்து விடாதே, வேகமாக கூறினார் இளங்கோ பிச்சியார். சோழ தேசத்தின் பொருட்டுதானே என் காதலை நிராகரித்தான் ஆதித்தன். அந்த சோழத்தின் அழிவினை அவன் கண் முன்னாலேயே நடத்தி காட்டுகிறேன். என்னை அவமதித்ததன் பலன்தான் சோழத்தின் இந்த நிலைக்கு காரணம் என எண்ணி எண்ணி அவன் துடிக்க வேண்டும். அப்படியோர் நிலையினை உருவாக்குவேன் நான். அதற்காக எதனையும் செய்வேன். ஏன், என் வாழ்க்கையை கூட பணயம் வைப்பேன் சூளுரைத்தாள் ரேவகா. தன் உயிரை விட்டு விடுவேன் என பயமுறுத்தாமல் எதிரியை அழிப்பேன் என ரேவகா கூறியது உள்ளுக்குள் நிம்மதியை தந்தது அமோகவர்ஷருக்கு. செய்யலாம் ரேவகா, அவசியம் செய்வோம். அதற்கான தகுந்த காலம் வரட்டும். நாம் யார் என்பதை சோழத்திற்கு காட்டுவோம் என்றார். தகுந்த காலம் வரை காத்திருந்து பாய்வதற்கு நாம் வேங்கைகள் அல்ல தந்தையே, நாம் சிங்கங்கள். நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் வேட்டையாடுவோம் நாம். காலமும் நமக்காகவே வாசல் வந்து காத்திருக்கிறது. தந்தையே,
இப்போது வானகபாடியை கைப்பற்ற வருகிறானாம் சோழன் தனது படையோடு. நாமும் நிற்போம் அவனுக்கு எதிரில். நம்மை நிராகரித்த சோழனை எவரையுமே தொட முடியாத அளவிற்கு விரட்டி அடிப்போம் என்றாள் ரேவகா. நானும் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டேன் அம்மா. நம்முடைய உதவியை வேண்டியிருக்கிறான் வானகவேந்தனும். கிருஷ்ணன் வந்து கூறி சென்றான். இது பற்றிதான் யோசித்து கொண்டிருந்தேன் என்றார் அமோகவர்ஷர். இனி யோசிக்க ஏதும் இல்லை. சோழனை எந்த வழியிலும் முன்னேற விடாமல் தடுப்பதுதான் நமது வேலை. எந்த பக்கம் முன்னேற நினைத்தாலும் தடையாக நாம் நிற்க வேண்டும். வானகபாடியை வென்றுவிட்டால் நம்மை நோக்கித்தான் சோழத்தின் பார்வை திரும்பும். அப்படி ஏதும் நேராமல் தடுக்க வேண்டியது நமது கடமையும் கூட என்றாள் ரேவகா வேகமாக. உண்மைதான். ஆபத்து வரும் என்று அறிந்த பின்பு தாமதப்படுத்துவதும் சரியானதல்ல. நம் படைகளையும் தயார் நிலையில் இருக்கச் சொல்லி உத்தரவிடுகிறேன். நம்மை தாண்டித்தான் வானகபாடி தேசத்தை தொட முடியும் என சோழமும் புரிந்து கொள்ளட்டும் என்ற அமோகவர்ஷர் அங்கிருந்து வேக வேகமாக விரைந்தார். வானகபாடிக்கு துணையாக இப்போரில் களமிறங்கி வெற்றி பெற்றால் மகன் கிருஷ்ணன் கூறியது போல வானக தேசத்து இளவரசனான விக்ரமாதித்தனை ரேவகாவுக்கு மனம் முடித்து அந்நாட்டினையும் தமக்கு உட்பட்டதாக ஆக்கி கொள்ளலாம். சோழத்திற்கும் பாடம் புகட்டியதாக இருக்கும். ரேவகாவின் பிரச்சனையும் ஒரு முடிவிற்கு வந்ததாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்ற உள்ளுக்குள் சிறு மகிழ்வோடு நடந்தார் அமோகவர்ஷர். ராஷ்டிரகூடத்திற்கும் வானகபாடிக்கும் இடையே கங்க நாடு என்று ஒரு தேசம் இருப்பதை அமோகவர்ஷர்தான் மறந்துவிட்டாரே தவிர அத்தனையும் நடத்தி செல்லும் விதியானது மறக்கவே இல்லை. தனது விளையாட்டின் அடுத்த நகர்வினை பூதுகனின் வழியாக கங்க நாட்டில் அது நடத்த ஆரம்பித்தது. கங்க தேசத்தின் அரண்மனைக்குள் கடும் கோபத்தோடு நுழைந்தான் பூதுகன். நேராக அதன் மன்னரான பிருத்விபதியின் அறைக்குள் நுழைந்தான். வாயிற்காவலன் தடுத்தும் கேளாமல் முன் அறிவிப்பு இன்றி நுழைந்தான் பூதுகன். அடிபட்ட வேங்கியாய் உள்ளே நுழைந்த பூதுகனை கண்டு தன் தளபதியோடு உரையாடி கொண்டிருந்த பிருத்விபதி சினம் கொண்டார். அனுமதி பெற்றுத்தான் உள்ளே வர வேண்டும் என்ற அடிப்படை நியதியை கூட மறந்துவிட்டாயா பூதுகா என கோபமாக கேட்டார் பிருத்விபதி. மன்னிக்க வேண்டும் மாமா, விஷயத்தின் தீவிரம் அப்படி. அப்படி என்ன அவசரம் உனக்கு? கோபம் குறையாது கேட்டார் பிருத்விபதி. நம்மை அவமானப்படுத்திவிட்டான் ராஷ்டிரகூடன். நமது எதிரியான வானர்களுடன் சேர்ந்து கொண்டு நம்மை ஏளனப்படுத்திவிட்டான். நம்மால் ஏதும் செய்யவே முடியாது என எகத்தாளம் பேசுகிறான் என்றான் பூதுகன் கோபமாக. என்ன நடந்தது என்பதை முழுமையாக கூறு. ராஷ்டிரகூடம் நம்மோடு இணக்கமாகத்தானே இருக்கிறது இதுவரை. பிறகு ஏன் இப்படி? எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த வானகபாடி தேசத்தின் இளவரசனான விக்ரமாதித்தன் தான் மாமா. அடுத்த மன்னன் அவன்தான் என்ற தலைக்கணத்தில் ஆடுகிறான். அவனது அடாவடித்தனமான பேச்சிற்கெல்லாம் தலையாட்டுகிறான் ராஷ்டிரகூட இளவரசன் கிருஷ்ணனும். இருவருக்குமே பாடம் புகட்டியாக வேண்டும் மாமா என்றான் பூதுகன் வேகமாக. நடந்ததையும் முழுவதுமாக கூறினான். அதுதான் நான் அப்பொழுதே கூறினேன் அங்கு செல்ல வேண்டாம் என்று. நீதான் அழைப்பிற்கு மதிப்பளித்து சென்றாக வேண்டும் என்றாய். இப்போது அவமானப்படுத்திவிட்டார்கள் என இங்கு வந்து குதிக்கிறாய் என்றார் பிருத்விபதி. அதனால் என்ன? எனக்கொரு அவமானம் எனில் அது தங்களுக்கானது இல்லையா? கங்க நாட்டவர்கள் எதற்கும் லாயக்கற்றவர்கள் என ஏளனப்படுத்துவதை ஒதுக்கிவிட முடியுமா? நாம் யார் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியே ஆக வேண்டும் மாமா என கொதித்தான் பூதுகன். பராந்தக சோழன் வருகிறான் படையெடுத்து என்றவுடன் எதிர்க்க திராணியின்றி ராஷ்டிரகூடத்தின் உதவி கேட்டு ஓடியிருக்கிறான் வானகவேந்தன். இந்நிலையில் நம்மையும் இதில் சேர்த்து வம்பிழுக்க பார்க்கிறான். இது புரியாமல் நீ வேறு கொதிக்கிறாய் என்றார் பிருத்விபதி. அதற்காக அப்படியே விட்டுவிடக்கூடாது மாமா. வானகர்களுக்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். சோழத்தோடு இணைந்து நாமும் வானகபாடியினை தாக்குவோம் என்றான் பூதுகன். அது இயலாது பூதுகரே. அப்படி செய்தால் இதுநாள் வரை இணக்கமாக இருந்த ராஷ்டிரகூடம் நமக்கு எதிரியாக நிற்கும். இது தேவையில்லாத விளைவுகளை நமக்கு எதிராக உண்டாக்கும் என்றான் அதுவரை அமைதியாக இருந்த தளபதி. ஆம் பூதுகா, அவசியமே இன்றி நாம் எவருக்கும் எதிரியாக வேண்டிய அவசியமே இல்லை. சோழத்தின் படை வலிமையினையும் பராந்தகனின் வீரத்தையும் நான் அறிவேன். வானக தேசத்தால் எதிர்கொள்ளவே முடியாது சோழனை. நிச்சயமாக தோற்று விடுவார்கள். நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். எதிரியின் அழிவை கண்ணாலேயே காணலாம் என்றார் பிருத்விபதி. நீங்கள் கூறுவது போல நடந்தால் மகிழ்ச்சிதான் மாமா. ஆனால் ராஷ்டிரகூட படை வானகபாடி நாட்டிற்காக உதவிக்கு வரும் என்பதை மறந்துவிட்டீர்கள் இருவரும். அவ்வளவுதானே? ராஷ்டிரகூடத்தின் உதவி செய்ய வராமல் தடுத்துவிட்டால்? புன்னகையோடு கேட்டார் பிருத்விபதி. அது எப்படி முடியும்? அவர்களுக்கு உதவுவதாக
ஏற்கனவே வாக்களித்து விட்டான் இணை அரசனான கிருஷ்ணன் என்றான் பூதுகன் வேகமாக. மன்னர் அமோகவர்ஷர் வாக்களிக்கவில்லை பூதுகா. நாட்டின் நலனிற்காக ஒரு மன்னனால் எவர் வாக்குறுதியையும் மீற முடியும் என்றார் பிருத்விபதி. புரியும்படி சொல்லுங்களேன் மாமா. சொல்கிறேன் கேள். சோழத்திற்கும் வானகபாடிக்குமான இந்த போரில் எக்காரணம் கொண்டும் ராஷ்டிரகூடம் துணை நிற்கக்கூடாது. அவ்வாறு செய்யின் நமது நாட்டிற்கும் உங்களுக்குமான உறவுகளில் தேவையில்லாத விரிசல்கள் ஏற்படும். கூடவே இது எம் நாட்டின் இயல்பு வாழ்வினை பாதிக்கும். இதனை நாங்கள் விரும்பவில்லை என உடனே ஒரு ஓலை அனுப்பிவிடுவோம் ராஷ்டிரகூட மன்னர் அமோகவர்ஷருக்கு என்றார் பிருத்விபதி. அவ்வாறு செய்தால் அமோகவர்ஷர் களம் காண வரமாட்டாரா? வேகமாக கேட்டான் பூதுகன். நிச்சயமாக வரமாட்டார். நாமா வானகபாடியா என்ற நிலை வரும்போது நம்மை இழக்க விரும்பாது ராஷ்டிரகூடம். ஏனெனில் நாம் வானகபாடியினரை விட படை வலிமை உடையவர்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மை தாண்டாமல் அவர்களால் உதவவும் முடியாது எவருக்கும் என்றார் பிருத்விபதி. வைதும்பன் வருவான் வானகர்களுக்கு துணையாக என்றான் பூதுகன். அவனது மரணத்தை தேடி அவனை செல்வதை நாம் எதற்கு தடுக்க வேண்டும்? நாமும் ராஷ்டிரகூடமும் அமைதியாக வேடிக்கை பார்த்தால் போதும். சோழத்திற்கு வெற்றி நிச்சயம். கூடவே நம் எதிரிகளின் அழிவும் உறுதி என்று கூறி சிரித்தார் பிருத்விபதி. நமது எதிரிகளை அழிப்பதாக நினைத்து சோழத்திற்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறோமே, இதனால் இது முறையானது தானா என்று கேட்டான் பூதுகன். அரசியலில் நிரந்தரமான உறவென்று எதுவுமே இல்லை பூதுகா. அன்றைய சூழ்நிலைக்கேற்பதான் நட்பும் பகையும் என கூறி சிரித்தார் பிருத்விபதி. அதில் தளபதியும் கலந்து கொண்டான் அவரோடு. எப்படியோ வானர்குல இளவரசன் விக்ரமாதித்தன் அழிய வேண்டும். நாட்டை இழந்து அகதியாய் அலைய வேண்டும். அதன் பிறகு இளவரசி ரேவகாவை நிச்சயம் அவனுக்கு மனம் முடித்து தரமாட்டார் அமோகவர்ஷர். என்னை ஏளனப்படுத்தியவனின் வாழ்க்கை இனி கேவலமாக போவதை கண்கொண்டு பார்க்க போகிறேன் நான் என உள்ளுக்குள் மகிழ்ந்து போனான் பூதுகன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.